வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வெஜ் புலாவ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குயிக்காக ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது நீங்கள் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் கூட நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம். இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ட்டு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். அது கூட வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ மிளகு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முந்திரி ஒரு 5 நம்ம போட்டுக்கலாம். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நம்ம இதில் நல்லா நம்ம வதக்க போகிறோம். இது வந்து நம்ம நல்லா வதக்கணும். இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு புதினா கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த எல்லா காய்கறியுமே உடம்புக்கு சத்தான காய்கறிகள். இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட, ஏன்னா எல்லா காய்கறி சத்தும் சேரும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ வந்து இந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு பாதி வேக்காடாது வேகணும் காய்கறி எல்லாமே. அதனால் நம்ம நல்லா வதக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு காய்கறி. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 300 கிராம் இந்த காய்கறி கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 கப் வந்து ரைஸ் அப்படின்னா 2 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம இது லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு நம்ம திறந்துடலாம். இல்லைன்னா 2 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ஒரு சூப்பரான டேஸ்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிட்டு, இறக்கும் போது எப்போதுமே நம்ம வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை போட்டு நம்ம இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், கம கமன்னு வாசமாகவும் இருக்கும். நெய் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷு பச்சடி இல்லைனா எக்கு கிரேவி எல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.